ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பால் பொடியை வச்சுட்டு ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க. இது சிம்பிளான ரெசிபி தாங்க. வெறும் 4 பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நிறையா சிம்பிளான ரெசிபிலாம் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ மில்க் பவுடர் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நெய், 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 1/2 கப் அளவுக்கு பால். ஸ்வீட் ரெசிபி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த நெய் மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே தாங்க நம்ம இந்த ரெசிபி பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. நமக்கு இப்போ பால் சூடாக வந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம அந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தாங்க நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வேணும்னா நம்ம மில்க் பவுடர் சேர்க்கும்போது அடுப்பை அமர்த்திட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மில்க் பவுடர் சேர்த்த உடனே கட்டித்தன்மையாக தொடங்கும். அதுக்கு தான் அடுப்பை அமர்த்திட்டு கூட நம்ம இந்த மில்க் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி கட்டித்தன்மை ஒன்றும் இல்லாமலே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் சுகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதை திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணுங்க. கைவிடாமலே நம்ம இதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ நமக்கு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேங்க, பீஸ் போடும்போது ஒட்டாமல் வரதுக்காக. இப்போ இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நம்ம இப்போ இது லெவலாக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் அழகாக இருக்கிறக்காகத்தான். ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது 3 மணி நேரம் இருக்கட்டுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கத்தியில் ஒட்டாமல் வருங்க. கரெக்டான ஷேப்புக்கும் நமக்கு வரும். அதுக்கு தான் பாருங்களேன், பயங்கரமாக சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிருங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக தித்திப்பாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரிக்காக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் தாங்க ஆகும். 4 பொருள் வச்சு தான் இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.